கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஒன்றாந்தேதிமா, இந்த 10வது மாதம் 1ஆந்தேதிமா உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை சொல்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களாம். நம்ம யாரையாவது சமாதானம் பண்ணியிருக்கோமான்னு யோசித்து பாருங்கள். சில நேரம் சமாதானம் பண்ணியிருப்போம், சில நேரம் வேதனைப்படுத்தியிருப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த நாளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு சமாதானம் இல்லாமல் குழம்பி கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மற்றவங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர்களாக உங்களை மாற்றுவார் என்று சொல்லி. அதே போல் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, உபாகமம் இந்த 1 சாமுவேல் எடுத்து பாருங்க. அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னா, 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் என்றார். யார் சொன்னா? இதில் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அன்னாள் அவளுக்கு ஒரு சமாதானம் குறைச்சலோடு இருந்தா, அவள் குறைவோடு இருந்தா, சமாதானம் இல்லை அவளுடைய வாழ்க்கையில். அவளை எல்லாரும் நெஞ்சித்தாங்க, தூசித்தாங்க, அற்பமாக எண்ணாங்க, அவளை ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் அவள் கணவர் சொன்னார், எல்லாரும் பார்க்கல நானும் உனக்கு பெருசு இல்லவா, நீ ஏன் கவலைப்படுறேன்? ஆனால் அவள் எதையும் கேட்கல. தேவ ஆலயத்தில் போய் அழுதா, ஜெபித்தா. அப்போ ஏலி சொல்கிறாரு, முதல்ல சொல்கிறாரு, நீ மது குடிச்சிட்டு ஜெபிக்கிறியான்னு சொல்கிறாரு. இல்லை, என்னை மனக்லேசம் உள்ளவான்னு சொல்கிறான். ஆனால் இதில் ஏலி சொல்கிறாரு, அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ. பாருங்க, ஏலி அவளை சமாதானத்தோட போ, நீ எங்கே வந்திருக்கிற? இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வந்திருக்கிற, உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அவள் அதுக்கு பிறகு துக்கமுகமாக இருக்கலை, வெக்கப்பட்டு போகலை, தலை குனியலை. அவளுக்கு தேவன் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அழகான ஆண் குழந்தையை கொடுத்து அவளை கனப்படுத்தினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, அவளை தேவன் அந்த இடத்துல கனப்படுத்தி வெக்கப்பட விடாதபடிக்கு கர்த்தர் அவளை கனப்படுத்தினார். ஏலியை கொண்டு அந்த அன்னாளை சமாதானத்தோடு போ என்று சொல்லி அவளை சமாதானம் பண்ணினதாக நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதில் யார் சொல்கிறான்னு பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ என்ன செய், சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு இயேசு சொன்னார். அதில் ஏலி அவளை சமாதானத்தோட போய் சொன்னார். இதில் என்ன சொல்கிறாரு? இயேசுவே சொல்கிறாரு. அவள் சொல்கிற வஸ்திரத்தையாவது தொற்றுவோம். அவள் நம்பிக்கையை பாருங்கள். அநேக வைத்தியரால் அநேக பைசா எல்லாம் காலியாகி ஒன்றும் இல்லாமல் ஒரு வெறுமையில் நிற்கிறா, வியாதி குணமாகலை. அதற்கப்புறம் இயேசுவை நோக்கி பார்த்து அந்த வஸ்திரத்தை கூட்டத்தில் போய் நெரிக்கிறா, தொடுறா. ஆனால் அவளுக்கு தேவன் சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெருசுமா, யாரும் இப்படி செய்யலை, நீ என்னை நம்பி வந்ததுனால, நீ என் வஸ்திரத்தை தொட்டதுனால, அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் விசுவாசம், நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி, வேதனை இனிமே இருக்காது, வியாதி இருக்காது, சுகமாயிரு, நீ நல்லா இரு, சமாதானமாயிரு என்று சொல்லி இந்த சகோதரி, வியாதியோடு இருந்த சகோதரிக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சமாதானமாப்போ, சமாதானத்தோட இரு என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய சொல்லலாம் சமாதானத்தை பற்றி. ஆனால் பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ கடனோடு, அநேகர் பிரச்சனையோடு கடனோடு இருக்கிறாங்க, அது அநேகரை கவலைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதில் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் யோசிக்கலாம், நான் கடனோடு தானே கிடந்து மண்டையை கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் அன்றைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே, இந்த வாங்கின கடன் அடைக்க உதவி செய்யுங்க, நான் இனி வாங்க மாட்டேன், அந்த பொருத்தனையோடு சொல்லுங்க ஆண்டவர், எப்படியாகிலும் அடைக்க நமக்கு வழி திறந்து தருவார். அவர் வானத்தின் பலகனியை திறப்பாராம். பாருங்க, வியாதியோட சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பத்துக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்குறார். அது மாத்திரம் அல்ல, இந்த பணப்பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு வானத்தின் பலகனிகளை திறந்து ஆசீர்வதித்து, நீ கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை என்று சொல்லி.
பாருங்க, இந்த நாளில் வேத வசனம் இந்த 1ஆம் தேதி 10வது மாதத்தில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அதில் பாருங்க, சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அநேகர் சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. இதுக்கு முன்னே நம்ம ஓடி ஓடி சுவிசேஷம் சொன்னோம், அநேக வீட்டில் ஜெபிச்சோம், ஒரு பெரிய மாற்றம் இருந்து இந்த நாளையில் சொல்ல முடியலை. ஆனால் பாருங்க, சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எவ்வளவு நம்மளால் முடியுமோ அதை செய்வோம். அது மாத்திரம் இல்லை, வியாதியோடு இருக்கிறவங்களை தேவன் சமாதானப்படுத்தி சுகமாக வாழுமான்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. அது மாத்திரம் இல்லை, வேதத்தில் அநேக வியாதியஸ்தர்களை பாருங்க தேவன் எழுப்புனாரு, தொட்டாரு, தூக்குதாரு, அவர் சுகமாக்கி அனுப்பிடுறார், சமாதானத்தோடு சுகமாக வாழுன்னு சொல்லி. ஆனால் அநேகர் இந்த நாளையில் சமாதானம் இல்லாமல் எத்தனை காரியத்தை கொடுத்து குழம்பி கொண்டு இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு சமாதானத்தோடு போங்க என்று சொல்லி. ஆனால் இதில் பாருங்கள், அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருந்தா அவளை பார்த்து சொன்னார், இனி நீ துக்கமுகமாக இருக்க மாட்ட, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டபடியினால உனக்கு அங்கே சமாதானம் என்று சொல்லி. இந்த 1ஆம் தேதிமா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை. நீங்கள் எந்த காரியத்தில் குறைபட்டு இருக்கிறீங்க? கற்பம் இல்லாமல் இருக்குதா? தேவன் உங்களை சமாதானப்படுத்துவார். இந்த ஆண்டிலே உங்களுக்கு கற்பம் தரிக்கும்படி உதவி செய்வார். கடனோடு இருக்கிறீங்களா? நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக வானத்தின் பலகனியை தேவன் தரப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, அதிலிருந்து விடுதலை வருவீங்க, விடுதலைப்படுவீங்க, சமாதானம் பெற்றுக்கொள்வீங்க என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் இப்படி தேவன் அநேக காரியங்களில் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து தலை நிமிர பண்ணுகிற தேவனை நோக்கி பார்த்து நம்ம கேட்போமா? சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். அல்லேலூயா. இது பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.